தாயக விடுதலைக்காய் தங்கள் உயிர்களை இந்த மாணவ மரபர்களை எங்கள் நெஞ்சை நிறுத்தி அதன் அப்பவித்தனமாக கொல்லப்பட்ட எங்கள் அன்புக்குரிய உறவுகளை இந்நேரம் நினைவு கூர்ந்து இந்த விதிசையிலே சொற்பிழை பொருட்பிழை எப்பிழை இருப்பினும் பெருமனதோடு எங்களை மன்னித்து எங்கள் எல்லோரையும் மன்னித்து இந்த விதிசை எந்த உள்நோக்கம் இல்லை என்பதனை தெரிவித்துக் கொண்டு சத்தியமா ஒரு உள்நோக்கமும் இல்லை, பயப்பட வேண்டாம். தந்தனத்தம் என்று சொல்லியே விதினி பாட பந்தனம் பகனபதியே வாணி சரஸ்வதியே கேட்ட வரம் தருவாய் அம்மா, கேட்ட வரம் தருவாய். வாணி சரஸ்வதியே கேட்ட வரம் தருவாய் அம்மா, கேட்ட வரம் தருவாய். இந்த சபையில் இருக்கிறாங்க ஒரு வணக்கத்தை சொன்னேன். சரி அவன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுவோம். சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தைமாரே, அண்ணன்மாரே, அக்காவாரே, பாட்டிமாரே, பாட்டன்மாரே, பேரன்மாரே, பேத்திமாரே, தம்பிமாரே, தந்தைமாரே, சிறுவர்களே, சிறுமிகளே, ஆடி கலைக்குழி நடத்தும் சித்திரை கொண்டாட்டத்துக்கு வாழ்க்கை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். அண்ணே, இன்றைக்கு மில்லு பாட்டுல என்ன கதை சொல்ல போறோம்? ஓடவும் முடியல, நிற்கவும் முடியல என்ற தலைப்பிலே நாளாந்தம் நாங்கள் படுற கஷ்ட துன்பங்களை கஷ்டங்களை சொல்ல வந்திருக்கிறோம். ஓடவும் முடியல, நிற்கவும் முடியல, என்ன கொஞ்சம் வித்தியாசமா கிடக்கு. அப்ப இருக்கிறான் தானே. நாளால போட்டு குழாம் போயிருக்கிறேன். விக்கியன்னு ஏதோ விஷயத்தோட வந்திருப்பேன். விஷயத்தோட தான் பெறுவேன் மாட்டேன். பையன் சொன்னதை போல பிசிஎம் நிறைய இருக்கு. சொந்த நாட்டிலே எப்படியெல்லாம் நாங்கள் சந்தோஷமா இருந்தாங்க தானே. எப்படி எங்க நாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஒரு சொல்லுங்களேன் பாப்போம். அதை சொல்றேன் கேளுங்க. உப்பு கருவாடு வைக்க சோறு தப்போமே, உப்பு கருவாடு சோறு சோறு பயிர் கருவாடு சமைச்சோமே, பள்ளிக்கூடம் முடிஞ்சது பயலோட பள்ளிக்கூடம் முடிஞ்ச பயனோட குளத்தடி நீரில குளிச்சோமே, கொடுத்தாலும் வளவு விளையாடி மகிழ்ந்தோமே, கொள்ள தெளிக்கடி செவி கொடுத்தாலும் பல விளையாடி மகிழ்ந்தோமே, நல்லமாக கல்லே போட்டு சாப்பிட்டோமே, கள்ளமாகாய கல்ல கொத்தி உப்பு தூள் போட்டு சாப்பிட்டோமே. என்ன செய்கிறது? ஒவ்வொருத்தரும் பிரச்சனையால எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல வந்து இருக்கிறாங்க. உங்க பாத்தீங்கன்னா கனவே பிரச்சனைகளை காட்டி வந்தாங்க இருக்கிற கண்டிய நீங்க நாட்டு பிரச்சனை தானே சொல்றீங்க. அப்படின்னு சொல்லலாம். காட்டி வந்ததையும் இருக்கிறான், செட்டிலானதையும் இருக்கிறான். ஆனால் இப்ப அத நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நீங்க விஷயக்கார விக்கேட்டா விஷயத்துக்கு வாங்க. சொந்த நாட்டை விட்டுட்டு வந்த நாங்கள் தனியே தன்னந்தனியே நாம் காத்து காத்து நின்றோம். தனியே தன்னந்தனியே நாம் காத்து காத்து நின்றோம். உடனே கொஞ்சம் பொருள்கள் விசாவை எடுத்து விடுவோம். உறவே
எங்களை கொண்டு வந்து இறக்குனது நாங்க பட்ட கஷ்டங்களை நெஞ்சா உப்ப நெஞ்சு படபடக்குது ஐயா. அது ஒரு துன்பிய சம்பவம். ஆஹா. வந்த இடத்துல இடமும் புதுசு, தமிழாக்களும் இல்ல, பாசையும் தெரியாது. என்னென்ன செய்யறது? எல்லா கஷ்டத்தை வரவச்சு நாங்கள் தெரியாம வந்து மாட்டுப்போம். ஆமா. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா கனெக்ஷன் தெரிஞ்சல வந்து மாட்டுப்படுது. இப்ப அவங்க கொழும்புல விசாவுக்கு கியூல நிக்குது. பாட்டுல சொல்லுங்க. நீங்க சொல்றத போல ஆரம்பத்துல எல்லாரும் சரியா கஷ்டப்படுறாங்க. அது எப்படி என்று சொல்றேன். உங்களோட பாணியில பாட்டுல சொல்லுங்க. நித்தம் நித்தம் கஷ்டப்பட்டு நித்திரையை கொள்ளாமல் தொடர்ந்து சென்றோமே. நித்திரையை கொள்ளாமல் தொடர்ந்து செய்தோமே. பசித்தது சாப்பிட நேரமில்லையே. பசித்தது சாப்பிட நேரமில்லையே. ருசித்தது சாப்பிட சமைக்க தெரியல. ருசித்தது சாப்பிட சமைக்க தெரியல. ரூமில படுக்கையிடம் போதவில்லையே. ரூமில படுக்கையிடம் போதவில்லையே. ஊரில நினைத்தவுடன் துறக்கவில்லையே. ஊரினை நினைத்தவுடன் உறக்கவில்லையே. இப்படியாக கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ தொடங்கிட்டாங்க. ஆனா எனக்கெல்லாம் லண்டன் பெருசா பிடிக்கிறேன். லண்டன் ஊர் மாதிரி இருக்கோ. நான் நாடோட இவர் சிலவர பிசினஸுக்காண்டி வந்திருக்கிறோம். அவரை போலவே பல பேர் பல காரணங்களுக்காக பல்வேறு இடங்கள்ல செட்டில் ஆகணும். அவர் ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து செட்டில் ஆயிட்டார். அதை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. வர்த்தக நோக்கோடும் வேலையின் போக்கோடும். வர்த்தக நோக்கோடும் வேலையின் போக்கோடும். உறவினரின் உதவியோடும் நண்பர்கள் துணையோடும். உறவினரின் உதவியோடும் நண்பர்கள் துணையோடும். பள்ளிக்கூடம் நல்லதென்றும் படிப்பு நல்லதென்றும். பள்ளிக்கூடம் நல்லதென்றும் படிப்பு நல்லதென்றும். வாடகை குறைவென்றும் வாழ்க்கையில் நிறைவென்றும். வாடகை குறைவென்றும் வாழ்க்கையில் நிறைவென்றும். அவரவர் விருப்பத்துக்கே ஆங்காங்கே வாழ்கின்றோம். அவரவர் விருப்பத்துக்கே ஆங்காங்கே வாழ்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு இடங்களையும் குடும்பமாக வாழ தொடங்கிட்டோம். அப்ப எல்லாத்தையும் இவர் அரசியலாளர் கணே அரசியலாக எங்களை யாரும் மிஞ்ச முடியுமே. நம்மளும் நல்லா கட்டுக்கா. நல்லா இருந்தால் அங்கேயே செட்டில் ஆகிறது. இல்லைன்னா தான் வலிக்கிறது. அந்த சந்திப்பு எல்லாத்தையும் அலசி ஆராயும். அப்படின்னா நானோ அவனோ இவனோ நல்லா இருக்கிறவன் இல்லையோ? நீங்க சொல்ற மாதிரி அடிக்கடி சந்திச்சு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். அதோட பிரச்சனையை பகிர்ந்து கொள்கிறோம். எப்படி என்று சொல்றேன். ஒரு கூட்டுக்கு வெளிநாட்டு வார்த்தையில் வாழ்வோம் ஒன்று கூடி. ஒரு பொதுமையாக வெளிநாட்டு வார்த்தையில் வாழ்வோம் ஒன்று கூடி. வழிகாட்ட உறவுக்கு வழிகேட்ட நட்புண்டு சேரும் அவரை தேடி. வழிகாட்ட உறவுண்டு வழிகேட்ட நட்புண்டு சேரும் அவரை கூடி.
உதவிகளையும் தலைவரையும் அறிவுரைகளையும் அறிவுரையா இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். அறிவுரை என்று சொல்றீர்கள், எப்படி எங்களுக்கு சொல்லுங்களேன் கேட்போம். அறிவுரை அடே அறிவுரை எப்படி அவேன மிஞ்சான அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லுவீங்க. அதுல விட்டு கொடுக்க மாட்டேன். எங்களை கோபுரம் அடையலாம், உதவி செய்யறதும் அடையலாம். ஆனா இந்த பிரச்சனை காலம் முழுக்க அந்த செய்த உதவிக்கு அவைய சொல்ல கேட்போம் நினைக்கிறான். அங்கதான் பிரச்சனை. சில இடங்கள்ல நாங்கள் சமாளிக்கத்தான் வேணும். என்னன்னா எப்படி சமாளிக்கிறது தெரியுது. அவர்களும் எங்களோட உறவுகள் தானே, நண்பர்களும் தானே. ஆமா. அப்ப இத ஒரு பாட்டுல எடுத்து பாவம். நீரணிச்சு நீங்கி நீரடாதம்மா, நெஞ்சமுள்ள பாசமென்றும் மகளாதம்மா. நீரணிச்சு நீங்கி நீரடாதம்மா, நெஞ்சிலுள்ள பாசமென்றும் மகளாதம்மா. அண்ணா அந்த பாசல்ங்கிற மூன்று எழுத்தை வச்சுக்கொண்டு இங்க நடக்கிற பல நாச வேலைகள் நடக்குது. தாங்குது இல்லையா? பாசத்துல நாட்டவன் நடக்குது. ஆமா ஒரு கை கொடுத்தா மற்ற கை தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சில விஷயங்கள் ஊருக்கே தெரிஞ்சு போகுது. நீ எங்க போனாலும் விஜயனே தான் இருக்கிற. என்ன உதவி செய்யறோம்? நான் செய்யற உதவியை சொல்லிக்காங்க. சொல்றதைய செய்யுங்க நீங்கள். உதவி செய்யத்தான் வேணும். அது தேவைப்படுற ஆட்களுக்கு மட்டும்தான் செய்ய வேணும். என்ன செய்யலாம் உங்களுக்கு? எப்படி என்று சொல்றேன் கேளுங்க. தேவையை அறிந்து விடு, என் உதவியை கொடுத்து விடு. தேவையில்லை என்றால் உன் உதவிக்கு மறுத்தில்லை. நீ செய்த உதவியை உடனே வாழ்ந்து கொள். இந்த கனவை வெளியே தூக்கி போட்டு நீ செய்த உதவியை உடனே மறந்து போட்டு இது நீ கிடைக்கும் என்ற கனவை உள்ளே தூக்கி போட்டு தேவையில்லை என்றால் உனக்கு மதிப்பில்லை. அதுக்கு தான் சொல்லி இருக்குது. உறவுகள் தான் துணைக்கு வந்து பத்துக்கள் திறக்கப்படும். எந்த தண்ணி பிரியோசனம் எங்கெங்க உதவிகள் தேவையோ அங்கெல்லாம் நானும் உதவிகள் செய்ய வேணும். உதவிகள் செய்யக்கூடாது. இந்த யூடியூப் காரணம், டிக்டாக் காரணம், எதிர்பார்த்து பார்த்து நிற்கிறான். உதவிகள் செய்யத்தான் வேணும். ஆனா அந்த உதவிகள் முடியாதற்கு போய் சேர்ந்தாண்டு கட்டாயம் கவனமாக பார்க்க வேண்டிய நேரம். போற உதவியில கொஞ்சம் தான் போக வேண்டிய கட்டாயம். அடே, நாங்கள் நம்பிக்கையை நாங்களுக்காக செய்ய வேண்டும். அதுக்குள்ள நான் நீ உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா நாங்களே போய் கலெக்டர் செய்ய வேண்டும். ஊரில் இருக்கிற ஆட்கள் வெளிநாடுகளோட பெருசா பார்க்கணும். இந்த நாங்கள் பண்ற கஷ்டத்தை சொன்னாலும் புரியும். உண்மைதான் கவியன். எனக்கு தெரிஞ்ச அக்கா நீங்க இடியப்பம் வித்து வார காசை ஊருக்கு அனுப்ப. ஊர்ல இருக்கிற அந்த தங்கச்சி இருந்தா வீட்டுல இருந்தவங்க இடியப்பத்தை ஓட வாங்கி சாப்பிடணும். இது அப்படி இருக்கு. கொரோனா காலத்தில் கஷ்டப்படும் ஜனங்கள் காவலில் இருக்கு. அந்த லொக்கவுன்ல ஜனம் கடவுளை
ஆமா ஒரு சில பேருக்கு நடைமுறை விஷயங்கள் விளங்குவதே இல்லை. அதுக்கண்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா வேலை உழைக்க வேண்டி கிடக்கு. ஆல்ரெடி 2 வேலை செய்யணும், இதுக்கு மிஞ்சி 3 வேலை செய்யணும். 4 வேலை நீங்க சொல்லுங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊரெல்லாம் உழைக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஓடில்லாமல் உழைக்கணும். உயிராக உழைக்கணும், கடனை கட்ட உழைக்கணும். வீடு வாங்க உழைக்கணும், கடனை கட்ட உழைக்கணும். ஊருக்கென்ற உழைக்கணும், உழைக்கவின்றி உழைக்கணும். ஊர் கண்ப உழைக்கணும், உழைக்கமின்றி உழைக்கணும். பாட்டி என்றா போகணும், அதிலும் மொய்யும் வைக்கணும். பாட்டி என்றா போகணும், அதுக்கு மொய்யும் வைக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஓடில்லாமல் உழைக்கணும். ஓடி ஓடி உழைச்சு கடைசியா நாங்கள் எல்லாரும் ஓட சேர்ந்ததான் இந்த மிச்சம். வீட்டை நிக்கவும் நேரம் இல்லாமல் ஓட வேண்டியது இருக்குது, சாப்பிடவும் நேரம் இல்லை. மனுஷியோட கதைக்கவும் நேரம் இல்லை. மனுஷியோட ஓடுதான் கலைக்க வேண்டிய இருக்கு. நித்திர கூட வேண்டா கொள்ள முடியுது இல்லையா? எப்படி ஒரு மனதிலே கடவுள் அதான் நகையில கடல் கடந்து வந்தது கடைசியில கடல்ல நிக்கிறதான்ற மாதிரி நடக்கும். வந்தது கணக்கெடுத்தால வந்ததா அதான் ஊர்ல இருக்கிற சொத்துவ வந்து எல்லாத்தையும் விட்டு ஏஜென்சிக்காரங்க காசை கொடுத்து இங்க வந்து ஓடி ஓடவும் இல்லாம நிக்க போயிடலாம் உடைச்சு கடைசியில இப்ப என்ன நடக்குதுன்னா திருப்பி ஊர்ல போய் காணியை வீட்டை வாங்கி கட்ட வேண்டியது. இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம். உண்மைதான். ஒரு வேலை காணாதுண்டு ரெண்டு வேலை செய்தோம். சரியான கஷ்டமா தான் கிடக்கு. அப்ப இங்க சிஸ்டத்துல எங்கேயோ பிரச்சனை இருக்கு. கிளீன் சொல்லலாமா? இங்க நிப்பாட்டு. நீயும் இப்ப வலிக்கிறீங்க எனக்கு. எல்லாம் கிளீன் சிஸ்டம் தான் இப்ப. அதே சொன்ன மாதிரி இந்த நாட்டில் உழைத்து கொண்டே இருக்கிறான். வேலைக்கு போகலாம், குடும்பத்தை நம்புகிறான். என்ன பிரச்சனை சொன்னா அவங்க தான் அரசாங்கத்துல அந்த காசு எடுத்து வீட்டையும் இருக்கிறாங்க குடும்பத்தையும் இருக்கிறாங்க, அதுக்கு நேரம் கிடைக்கும். எங்கட போறாங்க ஓடி ஓடி விளையாச்சு கடைசியில ஒன்றுமே செய்யறாங்க. அது ஒரு உழைப்பு தானே. அப்ப நாம அப்படி செய்வோம். இவன் சொல்ற மாதிரி அதெல்லாம் பட்டிக்கு முட்டுறாங்க. நீங்க ஒரு பாட்டுல சொல்லுங்க. உழைப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். உழைப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இரவு மகளோடி உழைத்தவர்கள் கோடி, இருந்தபடி அரசை இருந்து உழைப்போ தேடி. இரவு பகலோடி உழைப்பவர்கள் கோடி, இருந்தபடி அரசை இழந்து வைப்போவேடி. மலரவிட சிரமம் வந்து கூடி, வட்டி பணம் வீட்டு பணம் கணக்கு ஏறி. வரவழில செலவால் வருந்துகிறார் கூடி, வட்டி பணம் சீட்டு பணம் கறக்கிறார் தேடி. உழைப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். உழைப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அங்க இருந்து வந்த கிட்ட எல்லாம் ஓடாத படிச்சாங்க. இங்க வந்து சரியான வேலை அடே, இதுல இருந்து நாங்க ஒன்றை யோசிக்க வேணும். உங்களோட பிள்ளைகளை நல்லா படிப்பிச்சாதான் உங்களோட அடுத்தடுத்த சந்ததிகள் இந்த நாட்டு நல்லா வாழும். அது உண்மைதான். வெளிநாட்டில் பூந்ததாக அவன் அவங்களோட எவப்படுத்தினான். போட்டி போட்டு கொண்டு எல்லாம் பொறுமையா மாட்டாங்க. அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த டிவிஷன், அவன் அந்த டிவிஷன். எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? போட்டியும் பொறாமையும் தான். அப்படித்தானே இந்த பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இல்லையோ? நீங்க சொன்னதை போல ஆமா நல்ல பள்ளிக்கூடத்தை தேடி பிள்ளைகளை உடைய நாங்கள் அவைகள் பள்ளிக்கூடத்துல என்ன செய்யணும்? என்ன செய்யணும் மட்டும் பார்க்கணும்.
எல்லாம் படிக்கணும். என்னதான் குளிக்கிறவங்க வாங்கும் யாரோட தீரமண்டு நாங்க கட்டாயம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. பிள்ளை சில துவங்குகிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு போறோம். கடை எடுத்து போட்டு நாங்கள் வீட்டை போறோம். என்ற குடும்பம் மட்டும் போகும், ஆனால் நாங்கள் போக மாட்டோம், ஆனால் நாங்கள் போக மாட்டோம். ஐயோ கடையில ஒரு படியின விட்டான் புதுப்படியன் என்ன செய்யறான தெரியா சாமான்களை மாறி கொடுக்கறான தெரியா இப்படித்தான் கடமைக்கு யோசனை. அந்தாண்ட பின்னாடி இருக்கிறாங்களே இங்க வந்திருந்து போட்டு கடையில என்ன நடக்குதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க போட நோன்ற கடையை பாக்குறாங்க போன்ல கவரா பாக்குறாங்க. முதலாளதான் எங்களால ஓடவும் முடியல நிற்கவும் முடியல. காசு இருக்கிறாங்க நிம்மதி நிம்மதி இருக்கிறாங்க காசு ஒன்று இருந்தா ஒன்று இருக்காதுதானே இதானே வாழ்க்கை. சண்டை கொடுத்தா அப்புறம் உங்களை பிடிக்கிறாங்க. நிம்மதியை மட்டும் நாங்கள் பார்க்க கூடாது. வேற யாரை பார்க்கணும்? எங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டும். அப்ப அதோட பக்கத்துல பாக்கியத்தை பார்க்க தர வேணும். கட்டாயம் அவங்க பார்க்க அவர் இருக்கிற அண்ணன் என்ன நிம்மதி நாங்க பாக்குறது என்ன செய்ய சரி அடிக்கிட்ட போய் பார்க்கலாம் ஓடியும் பார்க்கலாம் தொட்டும் பார்க்கலாம் நின்று பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பார்க்கணும்னா டாக்டரை பார்க்கணும். அவரைதான் பார்க்கணும் டாக்டர் நீங்க சொல்ல பாப்பீங்க எல்லாத்துக்கும் அங்க அதுவாக என்ன சொல்றான்னு கேட்பவன சொல்றேன் கேளுங்க. தமிழற்ற உணவை சாப்பிடணும் தமிழற்ற உணவை சாப்பிடணும் உணவு கூப்பிடணும் சப்பாட்டை கொடுக்க வேணும் கொழுப்பையும் சுவரை தடுக்க வேணும். எங்கிருந்து சாப்பாட்டை குறைக்கணும் கொழுப்பையும் சுவரை தடுக்கணும் நித்திரையும் தனித்து கொள்ள வேணும் உடற்பயிற்சி நித்திரையும் கைமுக்கு கொள்ள வேணும் உடற்பயிற்சி என்றும் கொள்ள வேணும் குடும்பத்தையும் சுமக்க வேணும். குடும்பத்தையும் மனசில சுமக்க வேண்டும். நல்லா சொன்னீங்க. தங்களை தமிழ்நாடு பாட்டியில தானே உணவு பார்க்குற தமிழ்நாட்டு உணவு அதனாலதான் கனவுள்ளையாய் பாட்டில சாப்பிடுறதும் இல்ல. அப்படின்னு சாப்பாடு நேரத்தில் முடிஞ்சது. விற்கணும் வல்லமே ஓரவன் ஆரோக்கியத்துல வள்ளி கவனம் கண்டியது. அவர் ஆரோக்கிய நாதன் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்காட்டில் வைத்தியரை பார்க்க வேண்டும். அது இந்த நாட்டில் பெரிய பிரச்சனை. அது என்ன பெரிய பிரச்சனை? இந்த கொரோனாவுக்கு பிராடா இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அதை நாங்க ரிசப்ஷன்காரனுக்கு விளங்கப்படுத்தி அவளுக்கு 1008 கேள்வி வைப்பா. அதுக்கு பிறகு டாக்டர் ஒரு கேள்வி 10 கேள்வியை போன்ல கேட்பேன். எனக்கு அதோட வருத்தமே மறந்து போயிடும். என்ன டெலிவன் கோலோட. ஆனா பயிர் மாதிரி அங்கே கேள் சாப்பிட்டா நின்று ஆட்டம் ஓடிடும் கதைச்சு. நிறைய பேர் மொழி பிரச்சனை டாக்டருக்கு போன் பண்ணுறேன். ஆஸ்பத்திரியில ஏனிலிருந்து வெளியில் ஆகிற சனம் இது செஞ்ச அளவுக்கு வாழ ஏன்னா 16 மணி நேரம் கிடைக்கிறாங்க.
அது சரி. அப்படித்தான் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி போட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து போய் டாக்டர்கிட்ட போனோம். சொல்றா என்ன அது வைரல் இன்ஃபெக்ஷன். ஒரு 2 வீக்ஸ்ல சரியா போகும். இங்க நிறைய 2 வீக்ஸ் டாக்டர் இங்க கூடி போகுது. ரெண்டு போதாலும் மருந்து மேல தர மாட்டேன். இன்றைக்கு வருத்தம் தீரோட என்ன செய்யறாங்க? அதான் சரியா சொன்னீங்க. ஆமா. இந்த NHS உள்ள உள்ள கன பிரச்சனையால வருத்தம் வந்தா மருத்துவர்களுக்குள்ள சீக்கிரம் போயிருக்கு. நீ என்ன போடும் காத்திருந்து காத்திருந்து வருத்தம் போடுதடி, கண்ணாடி போடுதடி, காத்திருந்து காத்திருந்து வருத்தம் போடுதடி, பார்த்தவழி போத்திருந்து கண்ணாடி போடுதடி, காத்திருந்து சேர்ந்தறிஞ்சி சிறந்துகள் போடுதடி, ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்காம சாகுதடி, கேன்சருக்கு பிளஸுகள் போகுதடி, ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்காம சாகுதடி, காத்திருந்து காத்திருந்து ரத்தம் போடுதடி, பார்த்தபடி போட்டிருந்து கண்ணாடி போடுதடி. நம்ம நாட்டுல சின்ன பிள்ளைகள் வாழ்ற வயசுலாம் அப்படி மருத்தங்களுக்கு மருந்ததும் இல்லாம போச்சு அவளை வாங்குறாரு. எவருக்குண்டு இல்ல உடம்ப கட்டுக்கொண்டா வருதுன்னா அவனுக்கும் வருது. இன்னொரு முக்கிய விஷயம், இந்த காட்டை டாக்டர்ஸ்க்கு மேலே வருது. காட்டு இருந்தால் தானே நான் என்ன தெரிஞ்சுதான் அந்த நேரம் மனுஷனை காணப்படுது. காட்ட இருக்கு அண்ணன் எனக்கு ஒரு சின்ன டவுட். இதுக்கு முதல்ல நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கீங்களோ பழசெல்லாம் தொடராயினா தெரிஞ்சாங்கதான் வந்துருக்கீங்க. அங்க ஒரு பிள்ளை காட்ட ஒழிக்குது. அங்க அங்க என்ன இருக்கு? உங்களுக்கு மண்டவங்க மூளை. அது சரி, அவசரத்துக்காக இனி கேட்டா என்ன செய்ய போறோம்? அதுக்கும் ஐடியா இருக்கு. என்ன சொல்ல மாட்டேன். சொல்ல அறிக்கை இப்படியாக நாங்கள் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருந்தால் நோய் நொடி என்னை தேடிக்கொண்டே வரும். அது நானா தேடிவேன். அப்ப நாங்க வீட்டுல இருப்போம். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். என்ன ஓடிக்கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். ஓட வேண்டும். அவசரத்தில் நாங்கள் கொடுக்காமல் ஆரோக்கியத்தையும் கொண்டு ஓட வேண்டும். அவசரத்தில் நாங்கள் பறக்காமல் பாக்கியத்தையும் கொண்டு ஓட வேண்டும். குடும்பத்துக்காய் கொஞ்ச நேரம் ஒதுக்கி பிள்ளைகளையும் மற்றோடு பார்க்க வேண்டும். குடும்பத்துக்காய் கொஞ்ச நேரம் ஒதுக்கி பிள்ளைகளையும் கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். அப்ப நீ பாக்கியத்தை முடிவட்டோடனா குடும்ப பிள்ளைகளை இப்படி பார்ப்பேன். என்ன இவ்வளவோ நல்ல விஷயம் சொல்ற, நீ இப்ப வந்த பாக்கியத்தோட தான் நிக்கிற. நீ கணேஷ் அப்படிப்பட்ட ஆளில நண்பர்களை விட்டுப்பட்டு பெற்றோரை வச்சு வந்து பண்ணிக்கிறேன். உண்மையான நாங்கள் எப்பவும் நல்லதையே யோசிப்போம், நல்லதையே செய்வோம். இப்ப கூட உங்களை நல்லது காட்டித்தான். என்ன மாஸ்டர் நேரம் முடிஞ்சு போடுங்க, கையை காட்டுங்க. மாஸ்டர் உங்களை நான் யோசிக்கிறேன். இப்படி எல்லாருமே நாங்கள் நல்லதை யோசிச்சா உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கோம். இந்த நாட்டில நாங்கள் ஓடவும் முடியல, நிக்கவும் முடியல. அப்ப என்ன வழி என்று சொல்லி வைக்கல, ஓடிக்கொண்டேதான் இருக்கணும். பேசாம பாய போட்டு படுக்கலாம். ஆனா ரெண்டு ஓடுங்கோ, தொடர்ந்து ஓடாங்கோ, இல்லாட்டி உயிர் உங்களை வந்து ஓடி போயிடும். நாங்கள் எல்லோரும் ஓடுவதை கொஞ்சம் நிதானமாக ஓடுவோம். நிதானமா ஓட வேணும், ஆனா நிதானமா ஓட வேணும். நிற்கிறது சாத்தியப்படாது என்பதை தெரிவித்துக் கொண்டு வழி சொன்ன மாதிரி இதுவரை நேரமும் எங்கள் சிகிச்சையை பொறுமையோடும் பெரும் ஆதரவு தந்து
வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மங்களமே மங்களமே உங்களுக்கு எங்கள் மங்களமே 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 உங்களுக்கு மங்களமே ஓடுறதும் முடியல நிற்கிறதும் முடியல ஓடுறதும் முடியல நிற்கிறதும் முடியல பொறுமையாய் இருந்த மக்கள் ஆதரவு தந்தோட்டம் பொறுமையாய் தந்ததாரவு தந்தோருக்கும் முடியுமாய் வென்று மணிக்கூட்டை மனோருக்கும் முடியுமாய் வென்று மணிக்கூட்டை பார்த்தோருக்கும் மங்களமே மங்களமே எங்கள் மங்களமே 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 உங்களுக்கு மங்களமே மங்கள 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 மங்களமே மங்களமே மங்கள 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 மங்களமே மங்களமே நன்றிகள் 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 நன்றிகளே நன்றிகளே நன்றிகள் 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 நன்றிகளே நன்றிகளே நன்றி நன்றி வணக்கம் சந்தேகம்